வெல்கம் டு சித்தோஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான வெஜ் ரைஸ் அல்லது வெஜ் பிரியாணி. இந்த வெஜ் ரைஸை மத்தியானம் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெஜ் ரைஸு. இப்போ இந்த வெஜ் ரைஸு நான் ஒரு குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சு சூடானோன்னே ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு பிரியாணி பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு இந்த கடல் பாசி அது கொஞ்சம் சின்ன ஒரு பீஸ், அப்புறம் ஒரு பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி நீல வாக்கில் பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வணங்கும். கொஞ்சம் உப்பு போடுறேன் சீக்கிரம் வணங்குறதுக்கு. சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா வதங்கணும். ஒரு 15 புதினா இலைகள், கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுட்டு அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிடலாம். ஏலக்காய் சேர்க்குறது வந்து நல்ல மணமாக இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இது புதினா வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பேஸ்ட்டாக. நல்லா வெங்காயத்தோடு போட்டு அந்த எண்ணெயில் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வதங்கியிருக்கணும். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகம் சேர்த்துக்க வேண்டாம், ரொம்ப புளிப்புத்தன்மை வந்து அதிகமாயிரும். இப்போ இதில் வந்து இந்த டைமில் தயிர் இருந்தால் கூட, தயிர் சாப்பிட்றவங்க இஷ்டமானவங்க அது தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிறேன். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு 3 தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷமாவது ஃப்ரை ஆகணும். ஒரு 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இப்போ மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு சிட்டியை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மல்லித்தூள், ஒரு 1 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, இல்லை தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். போட்டிருக்கிற மசாலாக்கள் எல்லாமே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அந்த வெஜ் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். படியில் பார்த்திங்கன்னா 1/2 படிக்கும் கம்மியாக இருக்கும். சுண்டில் பார்த்திங்கன்னா சுண்டில் வந்து 1 சுண்டு எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். 1 நிமிஷமாவது இந்த அரிசியை வந்து இந்த நம்ம போட்டிருக்கிற காய்கறி மசாலாக்கள் அந்த எண்ணெயில் நல்லா அப்படி ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இது சீரக சம்பா அரிசிங்கிறனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி வந்து கரெக்டாக தான், எப்பயும் நம்ம சோறு வடிக்கும்போது எப்படி வைப்போமோ அந்த அளவு தான் இதுக்கும் நான் தண்ணி வச்சுருக்கேன். அதாவது 1 ஆளாக்குக்கு 2 ஆளாக்கு தண்ணி, அந்த ரேஷியோவில் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கலக்கும்போது நம்ம சைடில் ஒட்டியிருக்கிற அந்த அரிசி அப்புறம் மசாலாக்கள் எல்லாம் எல்லாத்தையும் நல்லா உள்ளே இழுத்து விட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன், அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ உப்பு சேர்க்கணும். கல் உப்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 10 சொட்டு எலுமிச்சம் சாறும் விட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டு நல்லா ரெண்டையும் கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதி வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அரிசி வந்து கொதிக்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக்கரை மூடி போடணும். இப்போ கொதி வந்துட்டுருக்கு. கொஞ்சமாவது தண்ணி சுண்டணும். தண்ணி வந்து ஒரு சுற்று சுண்டி இப்போ அரிசி தெரியணும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து மேலே வருது. இப்போ ஒரு நல்லா கொதித்து வருது. தண்ணி கொஞ்சம் சுண்டுன மாதிரி தெரியுது. இப்போ மூடி வச்சிடலாம். இது இந்த ப்ராசஸ் ஒரு 5 நிமிஷமாவது ஆகும் இந்த குக்கரை மூடி வைக்கிறதுக்கு.
அரிசி பாருங்கள் அப்படி ஒரு சுத்து அப்படியே வெந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம குக்கரில் மூடி போடணும். போட்டுட்டு குக்கர் குண்டு போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டு திறந்து பார்க்கலாம். பாருங்கள் கரெக்டாக சோறு வந்து கரெக்டாக வெந்திருக்கு. வச்ச தண்ணிக்கு அந்த வேக்காட்டுக்கும் சரி வந்தது. இந்த டைமில் ஒரு 5-6 முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுத்து மேலே போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, ஒரு அழகுக்காகவும் அலங்காரத்துக்காகவும் தான் இந்த முந்திரி பருப்பை போடுறோம். இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னாலும் பரவாயில்ல. பொதுவாகவே குக்கரில் செய்கிற எல்லா உணவுகளுமே வந்து அடி பிடிக்காமல் செய்யணும். அப்படி அடி பிடிச்சி செஞ்சோம்னா நம்ம செய்கிற உணவில் இருக்கிற அந்த மணமும் அந்த ருசியும் இல்லாமல் போயிடும். நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஒரு வெஜ் ரைஸ் தயாராகிருச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த வெஜ் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு மாம்பழ சீசனுங்கிறதுனால மாம்பழம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம், அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.